அன்பான இனிய உறவுகளுக்கு வணக்கங்க. இங்கே சந்தானத்துக்கு மேலே எந்த தப்பு இல்லைங்கிறதே கத்தாரில் போய் தெரிஞ்சுக்கிறாங்க நம்ம காவேரி, விஜய், நிவின், யமுனா 4 பேருமே. அதனால் என்ன பண்ணுறாங்க, அளவில்லாத ஆனந்தம். பார்த்தா காவேரி ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, நல்லா சுற்றி பார்க்கணும், இன்றைக்கி ஒரு நாள் இருந்து நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நாட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க. காவேரி சொன்னதுக்கப்புறம் விஜய் அதுக்கப்புறம் அப்பீல் ஏது அப்படின்னு தானே ஏதாவது நோ சொல்லுவாரா என்ன? சரின்னு சொல்லிட்டு வாங்க என்ஜாய் பண்ணலான்ட்டு போகிறாங்க. ஆனால் காவேரிக்கு வந்து கொஞ்சம் மழையில் நனைஞ்சதுனால ஜலதோஷம் பிடிச்சிருக்கு. ஆனால் ஐஸ்கிரீம் வேணும் வேணும்னு கேட்குறாங்க. முடியவே முடியாது அப்படின்னு இங்கே நம்ம தலைவர் சொல்கிறாங்க. இப்போ தருவீங்களா மாட்டிங்களா அப்படின்னு அவங்களோட பர்ஸை எடுக்க பார்க்குறாங்க. ஆனாலும் கொடுக்க மாட்டேங்கிறாரு. இங்கே பாருங்கள், உங்கள் பர்ஸை எடுத்து நான் காசை எடுக்கலை, நான் காவேரி இல்லை அப்படிங்கிறாங்களா. காவேரி இல்லாமல் வைகையா அப்படிங்கிறாங்க. சொல்லுவீங்க சொல்லுவீங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா பியூட்டி பார்லருக்கு போகிறாங்க, அதுக்கெல்லாம் செலவு பண்ணுறாங்க. மற்ற எல்லாத்துக்கும் விஜய் வந்து காவேரிக்காக செலவு பண்ணுறாரு. ஆனால் ஐஸ்கிரீம் மட்டும் தரவே மாட்டேன் அப்படிங்கிறாரு. பொம்பளைங்க கையில் காசு இருக்கணும், இல்லாதனால நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்துக்கிறாங்க. இருடா மவனே, நான் உங்கள் பர்ஸ்லேருந்து நான் காசை எடுக்கலை, அப்புறம் இருக்குது அப்படிங்கிறாங்க. பார்க்கலாம் எடுக்கிறியா இல்லை நான் ஜெயிக்கிறேனா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. அடுத்து பார்த்தா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா ஃபுல்லாக நிவினும் நம்ம விஜயும் ஃபுல்லாக சரக்கு ஏற்றிக்கிறாங்க. யமுனாவும் காவேரி காணோன்னு தேடுறாங்க. தேடி பார்க்கையில் பார்த்தா இங்கே இருக்கிறாங்க. உங்களை யார் இங்கெல்லாம் வர சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. காவேரி, என்னடா நீ தானடா சொன்ன, நம்ம சந்தோஷமாக இருந்தால் நான் ஒரு சின்னதாக பெக்க போட்டுக்க அப்படின்னு சொன்னில்ல அப்படின்னு போதையிலே போயிட்டு காவேரி மேலே விழுகிறாரு. தோளில் சாயிற விஜய் அப்படியே காவேரி இப்படி தோள்பட்டையோடு அப்படியே லைட்டாக சாய்ச்ச வாக்கில் இப்படியாங்க ஒரு அளவு இல்லையா குடிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு இவ்வளவுக்கு தன்னை மறக்கிற அளவுக்கு மட்டை ஆகிற அளவுக்கு குடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல மெல்ல அப்படியே கொண்டு போய் மெத்தையில் போய் போட்டுடுறாங்க. போட்டாலும் பார்த்தீங்கன்னா காவேரி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இழுத்து அணைச்சிக்கிறாங்க. விடுங்க என்னைய விடுங்க மாமா அப்படிங்கிறாங்க. காவேரி, என்னடா காவேரி செல்லம், ஐ லவ் யூடா, ஓ சந்தோஷம்தான் ஏன் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பேச பார்க்குறாங்க. காவேரி, குடி போதையில் கூட நம்மளை தானே சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என் செல்ல புருஷன், என் அழகு புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நெத்தியில் முத்தம் கொடுக்குறாங்க. கண்ணத்தை உருகி அப்படியே நெத்தி வார்க்கிறாங்க. அதுக்கப்புறம் தூங்குங்க பேசாமல் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போர்வை எடுத்து அப்படியே போத்தி விடுறாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த போர்வைக்கு இல்லை கையை இழுத்து பிடிச்சிக்கிறாங்க. நான் உன்னை விட மாட்டேன் காவேரி, நான் உன்னை விடவே மாட்டேன். தூங்கினாலும் சரி, முழிச்சிருந்தாலும் சரி, இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, உன் கையை என் கை பற்றிக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குடி போதையில் அப்படி மயக்கத்தோடு உளறிக்கிட்டே இருக்க பிடிச்சிக்கிறாங்க. காவேரினால் அதுக்கு மேலே எந்திரிக்க முடியலை. அப்படியே அவங்களோட சேர்ந்து படுத்துடுறாங்க. தூங்கி போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். காலையில் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சதுக்கப்புறம் பார்க்குறாரு, விஜய் கண்ணை முழிச்சிடுறாரு. ஐயோ என்ன இது, நம்ம எப்போ இங்கே வந்தோம், நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லல மெல்ல எந்திரிக்கிறாரு. காவேரியை ஒதுக்கி விட்டுட்டு காவேரியும் கண்ணை முழிச்சிடுறாங்க. மாமா அப்படின்னு சொல்ல ஐயோ பார்த்துட்டாலே, எந்திரிச்சு போயிட்டு டக்குன்னு நல்ல பிள்ளையாக குளிச்சுட்டு வரலான்னு பார்த்தா நம்மளை கண்டுபிடிச்சிட்டாலே அப்படின்னுட்டு என்னடா தங்கம் அப்படின்னு சொல்ல எங்கே போகுது அப்படின்னு கேட்க ஒன்றும் இல்லைடா மாமா வந்து ரெஸ்ட் ரூம் போகிறேன் அப்படின்னு சொல்ல அது எங்களுக்கு தெரியும், நைட்டு எங்கே போனீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்க அடடடா நம்ம பொண்டாட்டி எங்கே போனதை கூட எவ்வளோ இனிமையாக கேட்குறா. ஐயோ என் பொண்டாட்டினா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லலை. மவனே எங்கடா போனேன் அப்படின்னு காதை பிடிச்சி திருகிறாங்க. அடி பாவி, இப்போ தானடி நீ நல்லவன்னு சர்டிஃபிகேட் கொடுத்தேன், அதுக்குள்ளே இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்ல இங்கே பாருடா எங்கடா போனேன் அப்படின்னு கேட்க தங்கம் அப்படிலாம் ஒன்றும் இல்லடான்னு அப்படி குனிஞ்சு முத்தம் கொடுக்க போகிறாரு காவேரிக்கு. உடனே இந்த வேலையெல்லாம் வேணாம், மரியாதையாக பதிலை சொல்லுங்கள், நைட்டு எங்கே போனீங்க, நானும் அதான்டா காவேரி செல்லம் கேட்கலான் இருந்தேன், நான் எங்கே போனேன் எப்போ வந்தேன் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்க அந்தளவுக்கு குடி போதேன் அப்படின்னு காதை பிடிச்சி திருக. ஐயோ அம்மா தாத்தா பாட்டி அப்படிங்கிறாங்க. என்ன தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்ல கூட்டி வந்து வச்சு என்னை கொல்றாளே, ஐயோ காப்பாத்துங்க அப்படின்னு கத்துறாரு விஜய். ஆளை விடுறி அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு எந்திரிக்கிறாரு. மவனே இரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே ஓடிடுறாரு. போயிட்டு குளிச்சுட்டு வர வரைக்கும் உட்காந்துட்டே இருக்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரியாக கோவமா பார்க்க என்னடி செல்லம் ஏண்டி முறைச்சிக்கிட்டே பார்க்குற அப்படின்னு சொல்ல முறைக்காமல் என்ன பண்ணுறது, ஃபுல்லாக மட்டையாயிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்க இல்லடி தங்கம் நீ சொன்னது தான் நான் செஞ்சேன். ஆமாம் நான் எப்போ வந்தேன் எப்படி வந்தேன், தவந்து வந்தீங்க அப்படியா, ஐயோ நிஜமாவா, தூக்கிட்டு வந்தேன்டா, ஐயோ என் தங்கம் என்னை தூக்குச்சா அப்படின்னு எந்த கையால் தூக்குச்சு, இந்த கையாலையா, எந்த மேலில் இந்த மேல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி காவேரியை கட்டி பிடிக்க சும்மா இருங்க அப்படின்னு கையை தட்டி விடுறாங்க. நீங்கள் பண்ணுறதெல்லாம் எனக்கு புரியுது, இருங்க நான் அந்த நிவினையும் போய் கூப்பிட்டு வந்து என்னான்ங்கிற கேட்குறேன் அப்படின்னு சொல்ல ப்ளீஸ்டி
பேசுடி, நான் தாண்டி அவரை கூப்பிட்டேன், பிரதர் மேலே எந்த தப்பும் இல்லை, இங்கே பாரு விடு, நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்களா. அப்படியே பேசிக்கிட்டு இருக்கையிலே பார்க்குறாங்க, ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்ஸை அப்போ தான் எடுத்து அந்த டேபிள் மேலே வைக்கிறாரு. ஐயோ நைட்டு ஃபுல்லாக மட்டையாகி தானே மனுஷன் கடந்தார், அப்போ கூட அந்த பணத்தை எடுக்காமல் விட்டுட்டோமே, பர்ஸை எடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, என் மாமா உங்களெல்லாம் நான் கோவிக்கவே இல்லை, என்னது கொதிச்சுக்கிட்டு இருந்தது அடங்கிருச்சே, யாரும் தண்ணியை கிண்ணியை ஊற்றிட்டாங்களா, இல்லை விறகு கிட பிடுங்கிட்டாங்களா, இல்லை கேஸ் ஆஃப் பண்ணிட்டாங்களா அப்படிங்கல, என்னடி தங்கம், இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு, சே நம்ம ஒழுங்காக பேசிக்கிட்டே வந்திருக்கலாம், நம்ம இப்படி கொஞ்சம் பேசணுன்னு நிமிர்ந்து பார்த்துட்டாரே, ஐயோ தன்னோட மொபைலை தானே பார்த்துக்கிட்டு இருந்தார் மனுஷன் அப்படின்னுட்டு, ஒன்றும் இல்லை மாமா நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு டக்குன்னு கோவமாக பேச, அடிப்பாவி என்னடி அதுக்குள்ள கோவமாக பேசிட்ட அப்படின்னு சொல்லிட்டு மொபைலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்பாடா கொஞ்சம் இறங்கி பேசணுன்னு அப்படியே வந்து பச்சக்குன்னு காந்த மாதிரியே ஒட்டிக்கிறாரு அப்படின்ட்டு மெல்ல நவந்து போகிறாங்க, அந்த டேபிள்கிட்ட போய் வைக்க போகிறாங்க அந்த பர்ஸை எடுக்கிறதுக்கு. அப்படியே இவரும் அப்படி ஓர கண்ணால் பார்க்குறாங்க, ஓ நம்மளால் பர்ஸை எடுக்க போகுதா, மவளை இருடி அதுக்கு தான் இவ்வளோ பெரிய ஐஸ் பாரை தூக்கி வச்சியா அப்படின்னு இவங்க கையை காவேரி வைக்க போகிறாங்க. டக்குன்னு ஜம்ப் பண்ணிட்டு போய் அந்த பர்ஸை எடுத்துடுறாரு. காவேரி கையை பிடிச்சிக்கிட்டு இறுக்கிய பிடிச்சிக்கிட்டு, ஐயோ அம்மா அம்மான்னு கத்துறாங்க, கையை விட்றா அப்படின்னு சொல்ல, என்ன இந்த பர்ஸ் எடுக்கிறக்காண்டி தான் மாமா கீமான்னு குழஞ்சியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறாங்க. சே போச்சே அப்படின்னுட்டு, என் பொண்டாட்டி மண்டையில் களிமண் தான் இருக்குது, ஏன் அப்படி சொல்கிறீங்க, ஆமாடி ஆர்வக்கோளாரே, நைட்டு ஃபுல்லாக நான் மட்டையாக தானே கிடந்தேன், அப்போ என் பர்ஸு சும்மா தானே கிடந்துச்சு, எடுத்துருக்கலாம்ல, நான் எடுத்துருக்கலாம் தான், நீங்கள் இப்படி மயக்கத்தில் இருந்தீங்க, எனக்கு அந்த சிந்தனையே இல்லை, அதுவும் இல்லாமல் என் கையை இறுக்கி பிடிச்சிக்கிட்டீங்க, உங்கள் உடம்ப என்னை இறுக்கி கட்டி அணைச்சிட்டா நான் எப்படா போக முடியும் அப்படின்னு கத்துறாங்க. எப்படா போக முடியும்னு மறுபடியும் சொல்ல, சரி விடு, நான் குளிக்க போனேனே அப்போவாது எடுத்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, ஆஹா விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லல, நான் தரவே மாட்டேன் அப்படிங்கிற நச்சுன்னு தும்முறாங்க காவேரி. பாத்தியா இன்னும் ஐஸ்கிரீம் திங்காமலே நச்சுன்னு தும்முற, தின்னு இருந்தால் என்ன ஆயிருக்கும், தின்னு இருந்தால் சரியாயிருக்கும், திங்காமலே தும்மல் வந்துச்சுல, தின்னுட்டே வந்திருக்கலாம் பாஸ், ஏன் பாஸ் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. சே இப்படி மிஸ் ஆயிடுச்சு, என்ன பழி பண்ணலாம், என்ன எப்படியாவது எடுத்தாகணுமே அப்படின்ட்டு, மாமா இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க, கொஞ்சம் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் கண்ணை காமிங்க அப்படிங்கிறாங்க. கண்ணை பார்க்குறாரு, காமிக்கிறாங்க, கண்ணுக்கு கீழே கருவளையம் வந்துருச்சு. என்ன சொல்கிற, ஆமாம் கண்ணில் மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள் முகம் பூரா என்னண்டோன்னு இருக்குது அப்படின்னு சொல்ல, அதுக்கு என்னடி விடுடி அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, இருங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறாங்க. போயிட்டு தன்னோட ஹேண்ட்பேக்கில் ஒரு க்ரீம் எடுத்துகிட்டு வராங்க. இது என்னது அப்படின்னு கேட்க, இது அந்த பியூட்டி பார்லருக்கு போனோம்ல, நீங்கள் எனக்கு காசெல்லாம் கொடுத்தீங்களே, என்னடி இவ்வளோ காசான்னு கேட்டிங்களே, இதுதான் காஸ்ட்லியானது, சூப்பர், இது சந்தனத்தால் செஞ்சதான், இது போட்டால் கருமலையெல்லாம் போயிருமா, ஓ அப்படியா, சரி போட்டுக்க, இது எல்லாருமே போட்டுக்கலாமா, ஆண் பெண் எல்லாருமே, அப்படியா சரி அப்படிங்கல, என்ன அப்படியா சரின்னா உங்களுக்கு நான் போட்டு விட்றேன் அப்படிங்கிறாங்க. எனக்கெல்லாம் வேணாண்டி, ஏன்னா உனக்கு தெரியாதா, ஆர்வ கலர் மக்கு நான் மாமா இயற்கையிலே அழகுடி அப்படின்னு காலரை தூக்கி விடுறாரு. அதெல்லாம் முடியாது, என் முறிச்சா இன்னும் கலராக அழகாக இருக்கணும், எனக்கு தானே பெருமை, அதனால் கண்ணுக்கு கீழே பண்ணி விட்டுட்டா அப்படின்னு கேட்குறாங்க. சரி சொன்னாலும் நீ எங்கே விட போகிற அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பண்ணி விடு அப்படிங்கிறாங்க. கண்ணை மூடிக்கங்க மாமா அப்படிங்கிறாங்களா. கண்ணை மூடணும்னு நீ பாட்டு கண்ட இடத்துல கையை வச்சுட்டா, ஐயோ அப்படியே வச்சுட்டாலும் இவங்களும் அப்படியே வேணான்னு சொல்ல போகிறாங்க பாருங்கள், கையை தூக்கி நீங்கள் வைக்காமல் இருந்தால் சரி அப்படிங்கிறாங்க. சரி மாமாவை கரெக்டாக புரிஞ்சு வச்சுருக்குற அப்படின்னு கண்ணை மூடுறாங்க. அப்படியே க்ரீம் எடுத்து தடவையில் டக்குன்னு கண்ணை திறக்கிறாரு. அந்த பர்ஸ் எடுத்து மறுபடியும் இழுத்து பக்கத்தில் வச்சுக்கிறாங்க. பாவி அப்படின்னுட்டு, உங்களுக்குலாம் நான் நல்லது நினச்சேன் பாருங்கள் அப்படின்னு கிரீமை தடவி விட்றாங்க. ஃபுல்லாக முகத்தெல்லாம் அப்ளை பண்ணிடுறாங்க. சூப்பராக இருக்குது, ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கோங்க, சூப்பராக வந்துடுவீங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் உட்காந்துட்டு ஒரு பேனாவை எடுத்து எழுதுறாங்களா. எழுதி முடித்தோடனே நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு கண்ணாடி எடுத்து காமிக்கிறாங்க. நல்லா ஆயிடுச்சா, பூத மாதிரி இருக்குது, இன்னும் கழுவவே இல்லைடி அப்படிங்கிறாங்க. இருங்க மாமா கொஞ்ச நேரத்தில் எல்லாம் அதுவாகவே சரியாயிரும், இல்லை நீ கழுவு தொட அப்படிங்கிறாரு. இவங்க லைட்டாக தடவி இருந்தால் போயிருந்திருக்கும், இவங்க அரை இன்ச்சுக்கு அப்பி விட்ருக்காங்களா காவேரி, அதனால் அப்படியே வெள்ளையாக இருக்குது. பார்த்துட்டு சிரிக்கிறாரு, கண்ணாடியை பார்த்துட்டு, அப்பா பூதம் மாதிரி இருக்குது பே அப்படிங்கிறாரு. எனக்கெல்லாம் ஒரு பயமும் இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முகத்தையெல்லாம் நல்லா தொடச்சி விட்றாங்களா. தொடச்சி விட்டதுக்கப்புறம் ஐயோ அப்படின்னு காவேரி கத்த, என்னாச்சு, இப்போ தான் உங்களை பார்க்கல, நான் பயந்துட்டேன், ஓ காமெடியா, இது ஏற்கனவே படத்தில் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தா சூப்பராக இருக்கீங்க பார்த்தீங்களா அப்படின்னு கண்ணாடியை காமிக்கிறாங்க. ஆமாம் காவேரி உண்மையிலே அழகாக இருக்குது அப்படிங்கிறாரு.
அதுக்கப்புறம் எழுதுனதை எழுதி முடிக்கிறாங்க. என்ன காவேரி எழுதுகிற, பாருங்கள் படித்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்களா. காலை இரவு 2 வேளையும் மிதமான தண்ணியில் அப்படி இந்த இதை தடவி விடணும். இந்த க்ரீமை தடவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் வச்சுருந்து ஃபேனில் உலர்த்திட்டு அதுக்கப்புறம் ஈர துணியால் தொடச்சி எடுத்தால் அழகாக வந்துடும் அப்படின்னு எழுதியிருக்காங்களா. இது எதுக்குமா இந்த டிப்ஸு? நீங்கள் வச்சுக்கோங்க, எந்நேரமும் நான் பக்கத்தில் இருக்க முடியுமா என்ன? அதனால் நீங்கள் படித்து பார்த்துட்டு அப்பப்போ தடவிக்கங்க, இன்னும் நீங்கள் அழகாக வந்துடுவீங்க, சிவாஜி படத்தில் வர்ற ரஜினி மாதிரி அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் வேணாம் காவேரி, அட நீங்கள் சும்மா இருங்க, இதை நீங்கள் பத்திரமா எதில் வச்சுக்கிறீங்க, பாக்கெட்டில் வச்சுக்கிறீங்களா அப்படின்னு சட்டையில் வைக்க போகிறாங்க. ஆனால் இது காவேரி ட்ரிக்கு வேறு. இப்போ சட்டையெல்லாம் வச்சா துவச்சிருவீங்க, வீணும் தெரியாமல் போயிடும், அப்போ எங்கே வைக்கலாம், பீரோவில் வைக்கவா? இல்லை வேணாம், உங்கள் பர்ஸை கொடுங்க, அதுக்குள்ளே வச்சிடுறேன் அப்படிங்கிற அவரும் கொடுத்துட்றாரு. வாங்கி பர்ஸுக்குள்ளே அந்த பேப்பரை வச்சிடுறாங்க. இதை எப்போவுமே நீங்கள் எடுத்து பார்த்துட்டு க்ரீமை தடவிக்கங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு, சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பணத்தை எடுத்துடுறாங்க. ஏய் அப்படின்னு கத்துறாங்க. போடா மாமா, மங்கு மாமா அப்படின்ட்டு பர்ஸை கொடுக்குறாங்களா. அடிப்பாவி என்னடி அப்படின்னு பர்ஸை திறந்து பார்க்குறாரு. அதுக்குள்ளே காசே இல்லை. காவேரி என்ன? சொன்னல, சொன்னம்மா எப்படி? அடிப்பாவி, அதுக்கு தான் இந்த க்ரீம் தடவுறது, இந்த லிஸ்ட்லாம் எழுதுனது அதுக்கு தானா? ஆமாம், வேற எதுக்கு? க்ரீம் தடவுறதுக்கு அப்படியே நான் இருக்கேன், நான் 24 மணி நேரமும் அட்டை மாதிரி ஒட்டிக்கிட்டே இருக்கேல, எதுக்கு மாமா இந்த எழுத்தெல்லாம்? சும்மா பேருக்கு எழுதி பர்சுக்கில் வைக்கிற மாதிரி நடித்து அட்டையை போட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா சிரிக்கிறாங்க. பொண்டாட்டி செய்ததை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு காவேரி. சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தோத்துட்டேன், ஓகே இந்தா அப்படின்னு கணத்தை கொடுக்குறாங்க. எதுக்கு? ஆமாம், தோத்தவங்களுக்கு கொடுக்கணும்ல, அதெல்லாம் முடியாது, ஜெயித்தவங்க தான் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. பார்க்குறாங்களா, சரி கொடுக்க நான் ரெடி அப்படின்னு சொல்லி கொடுக்க வர்றாங்க. அப்படியே கன்னத்தில் கொடுத்து முடிச்சிடுறாங்க. போதும் அப்படின்னு சொல்லிட்டு காசை கொண்டுட்டு ஓடுறாங்க. காவேரி எங்கே? ஐஸ்கிரீம் வாங்க தான் அப்படிங்கிறாங்க. ஐயோ வேணாம் காவேரி, நான் சொன்னால் கேளு, நான் பொய்யா சொன்னேன், வேணாம், அப்புறம் அதை வந்து தின்னுட்டு மறுபடியும் ஜுரத்தில் கிடக்க போகிறேன். பரவாயில்ல, ஜுரம் வந்தால் என்ன, நீங்கள் தான் இருக்கீங்களே, இதம்மா கட்டி பிடிச்சிக்க போகிறேன், அடிப்பாவி அப்படிங்கிறாரு விஜய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.